உங்களுடன் உங்கள் தோழி அம்மு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்துட்டு கீரை வடை எப்படி செய்யறதுங்கிறத பத்தி தான் வீடியோ பார்க்க போறோம். கீரை வடைக்கு நான் கொஞ்சமா வந்துட்டு பொட்டுக்கடலை கொஞ்சமா போட்டுக்கிறேன் பாருங்க. கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். அது என்ன டேஸ்ட்டுக்காக போட்டுக்கிறேன். அப்புறம் இவ்வளோ பூண்டு அது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், தேங்காய், 2 மணி நேரம் வெள்ளை உளுந்து வந்து ஊற வச்சது நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். நல்லா கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அது கூட வந்து 1 ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு நான் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஒரு அளவு தெரியும் எவ்வளோ சால்ட்டு போட்டு அதுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு, அந்த அளவுக்கு நான் வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து இந்த கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஏற்கனவே வந்து நம்ம தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சிருக்கோம். அதை இல்லாமல் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து வெங்காயம் வந்து நல்லா சின்ன வெங்காயம், நல்லா ஒரு 20 வெங்காயத்துக்கிட்ட எடுத்து பொடிசாக நறுக்கிடணும். நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. இந்த கருவேப்பிலை நைஸாக நறுக்கினா கருவேப்பிலை வந்து அது கூட போடுறேன். அது வந்து மல்லித்தலை வந்துட்டு எதுக்குன்னா வாசத்துக்கு தான். புதினா மல்லித்தலை இதில் 2, அதில் ஒன்று இதில் ஒன்று போட்டு அரைச்சாலும் வடை அவ்வளோ வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் புதினா அரைக்கும் போது வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். இருந்தாலும் திரும்ப நான் இவ்வளோ கொண்டு வந்துட்டு நைஸாக நறுக்கி போட்டேன். அப்புறம் வந்து இஞ்சி பாருங்கள், நல்லா இஞ்சி நல்லது சின்னதாக நறுக்கிட்டேன். அது கூட வந்து 2 பச்சை மிளகாய். அந்த கீரை வந்துட்டு நல்லா வந்து நைஸாக நறுக்கிடணும், நல்லா அலசிடணும். வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சின்னதாக நறுக்கிடணும். நறுக்கிட்டு இப்போ அது கூட நம்ம வந்து சேர்த்துப்போம். நம்ம அரைக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துட்டோம், அதனால் கரெக்டாக இருக்கும். பத்தலைன்னா கூட நீங்கள் பார்த்துக்கிட்டு வேணும்னா தேவைன்னா சேர்த்துக்கங்க. தண்ணியெல்லாம் அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக போயிட்டால் வடை வந்துட்டு அப்படியே உடஞ்சிரும். பிடிக்கும் போதே தெரியும் தண்ணியாக இருக்கா, தண்ணி கரெக்டாக இருக்காங்கிறது நம்மளுக்கு பிடிக்கும் போதே தெரியும். இப்போ நான் வடை போடும்போது காட்டுறேன் பாருங்கள்.